வணக்கம். என் பெயர் நக்ஷத்ரா. தமிழர்களின் இசைக்கருவிகளின் அரங்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்படுகிறது. இது நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையே இசையாகும். அதில் இசைக்கருவிகளில் ஆற்றல் அளவற்றது. அவ்வகையில் நீங்கள் முதலில் பார்க்கும் இந்த இசைக்கருவியின் பெயர் ஐமுகமுழவு. சோழர்கள் காலத்தின் சிறப்புகளில் ஒன்று இந்த ஐமுகமுழவு என்னும் இசைக்கருவி ஆகும். இந்த இசைக்கருவி திருவாரூர் கோவிலில் இன்றும் உள்ளது. சிவதாண்டவம் இசைக்கும் போது இதனை பயன்படுத்துவார். இக்காலத்து ட்ரம்ஸுகளுக்கு ஆதி கருவி இதுவே ஆகும். இது குடமுழா அல்லது குட பஞ்சமுகி என அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த இசைக்கருவியின் பெயர் நாமரி. இது பொதுவாக சில ஊர்களில் கௌரி என்று கூறுவார்கள். யானையின் தண்டத்தை எழுப்பக்கூடியது. வணக்கம். என் பெயர் தாசுகேஷ். நான் பேச போகும் தலைப்பு கை சிலம்பு. இந்த இசைக்கருவியின் பெயர் கை சிலம்பு ஆகும். இது 2 வெண்கல சிலம்புகளை கொண்ட ஒரு இசைக்கருவி ஆகும். இது உடுக்கை, பம்பை போன்ற பிற இசைக்கருவிகளுடன் சேர்ந்து இசைக்கப்படும் கிராமிய இசைக்கருவி. இது வளைந்து காணப்படும். சிலம்பு என்றால் ஒலித்தல் என்று பொருள்படும். இது வில்லுப்பாட்டின் போது இசைக்கப்படும். வரலாற்று காவியமான சிலப்பதி அதிகாரத்தில் கண்ணகி தன் கால் சிலம்புகளை கையில் கொண்டு வரும்போது ஏற்பட்ட வலுவான ஒலியை அடிப்படையாக கொண்ட இந்த கை சிலம்பு உருவாக்கப்பட்டது. நன்றி. இதன் பேர் உருமி. இது ஆடு அல்லது எருமை தோலால் செய்யப்பட்ட இசைக்கருவி. வளைந்த குச்சியும் நேரான குச்சியும் பயன்படுத்தி இசைக்கப்படுகிறது. இது ஒரு பழமையான இசைக்கருவி. நன்றி. வணக்கம். என் பெயர் கிறிஸ்டிவ். 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரமட்டாலம். இந்த இசைக்கருவியின் பெயர் பிரமட்டாலம். இது ஒரு கஞ்சா வகை கருவி ஆகும். இது 2 வெண்கல துண்டுகளால் ஆனது. 2 துண்டுகளையும் சேர்த்து தட்டி ஒலி எழுப்புவர். இது கைக்கு அடுக்கமான இசைக்கருவி ஆகும். தமிழர் பாரம்பரிய இசைக்களில் உள்ள அரிய மற்றும் சிக்கலான தாளங்களில் ஒன்றாகும். நன்றி. வணக்கம். என் பெயர் பூதிப்பச்சன். நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். என் தலைப்பு பம்பை. பம்பை இசைக்கருவி தமிழ்நாட்டுப்புற இசைக்கருவி ஆகும். இது நாடுபுற இசையின் அடையாளமாக உள்ளது. இது தோலால் செய்யப்பட்ட தாளவாத்திய கருவி. இது கொட்டுவாத்திய கருவி எனவும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் கோயில் திருவிழாக்களில் கேட்கலாம். இது தொன்றுத்தொட்டு பயன்படுத்தி வருகிற இசைக்கருவிகள் இதுவும் ஒன்று. இதில் வெளிவரும் மொழியை கேட்டு ஆடாத கால்களும் கைகளும் ஆடும். நன்றி. வணக்கம். என் பெயர் மாக்கிலன் பாண்டி. நான் 4ஆம் வகுப்பு டி பிரிவில் படிக்கின்றேன். இந்த இசைக்கருவி பெயர் திமிலை. இதை கேரளாவில் திமிலா என்பார்கள். இதற்கான சான்று தேவாரம் திருவாசகங்களில் இடம்பெற்றுள்ளது. இது பலாமரத்தால் செய்யப்பட்டு கன்றின் தோலால் மூடப்பட்டிருக்கும். இது மணற்கடிகார வடிவத்தில் 2 முகங்கள் கொண்ட தோல் கருவி ஆகும். இது பாணி எனவும் அழைக்கப்படுகிறது. நன்றி. வணக்கம். என் பெயர் ரேஞ்சா. என் தலைப்பு தமிழர்களின் பாரம்பரிய இசைக்கருவி செண்டை ஆகும். செண்டை என்பது பரவலாக பயன்படுத்தும் இசைக்கருவி. கோடு கொட்டி எனவும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக இது பசுமாட்டின் தோலிலே உருவாக்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டின் கொல்லு தயத்தாலும் தற்போது இது கேரளாவில் அதிகமாக பயன்படுகிறது. இதில் பல வகைகள் உண்டு. இதில் ஒலிக்கும் இசைக்கும் மொழியை கேட்கும் போது நம்மை ஏறாமலே உற்சாகம் ஏற்படும். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் தான் அரவிந்தன். இந்த இசைக்கருவின் பெயர் பறையாகும். பறை என்ற சொல் பேச்சை குறிக்கும். பேசின பொருள்படும் அறை என்ற சொல் நின்று பறை தோன்றியது. இதனை தப்பு என்று கூறுவார்கள். திருவிழாக்கள், நாட்டுப்புற நடனங்கள் மற்றும் பிற கொண்டாட்டங்களின் போது இந்த இசைக்கருவி பயன்படுத்துகிறது. தமிழர்களின் ஆதிக்கலை வடிவமாக இது திகழ்கிறது. நன்றி. வணக்கம். என் பெயர் தகஷினா. 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இந்த தமிழர் இசைக்கருவி பெயர் பித்தளை முரசு. பித்தளை முரசு என்பது பழமையான தாளம் இசைக்கருவியாகும். இது பண்டைய தமிழ் மன்னர்களின் காலத்தின் வீரத்தின் அடையாளமாக
போர்களின் போது பயன்படுத்தப்பட்டது. அரசு அடையாளங்களின் ஒன்றாகவும் மகிழ்ச்சி, எச்சரிக்கை, வெற்றி போன்ற பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்த பயன்படுகிறது. இதில் நியாயமுசு, தியாகமுசு, வீரமுசு என வகைகள் உண்டு. நன்றி. வணக்கம், என் பெயர் வருண். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். சங்கிலில் 2 வகைகள் உள்ளனர், போர் சங்கு மற்றும் வெற்றி சங்கு. இதை பேர் இன்னூரில் இது பேர் கடல் சங்கு கூறுவார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் கார்னா. நான் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் கடம் பற்றி சில வார்த்தைகளை உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். இந்த இசைக்கருவியின் பெயர் கடம். இது மிக எளிமையான ஒரு இசைக்கருவி. இது பெரிய மண்பானையை தட்டுவதன் மூலம் ஒலி எழுப்பப்படும் இசைக்கருவி ஆகும். விடலெழுத்து மற்றும் விளிம்பு, பல விரல்கள், உள்ளங்கை மற்றும் மணிக்கட்டு நிலைகளுடன் இசைக்கப்படுகிறது. பானை சுடப்படும் அளவு, தடிமன் மற்றும் வெப்பநிலையை பொறுத்து ஒவ்வொரு கடிமம் ஒலி எழுப்பப்படுகிறது. இந்த வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோனிகா. நான் 3ஆம் வகுப்பு L பிரிவில் படிக்கின்றேன். நான் பேசப்போகும் இசைக்கருவியின் பெயர் சங்கு. தமிழர் பண்பாட்டில் சங்கு முக்கியமான இசைக்கருவி ஆகும். இது வெற்றி, பண்பாடு மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படுகிறது. போர் ஆரம்பிக்கும் போதும் பயணம் ஆரம்பிக்கும் போதும் சங்கு உதவுகிறது. இது 2 வகை கொண்டது, போர் சங்கு, வீர சங்கு. இதில் காதில் வைத்தால் இனிமையான சத்தம் வருகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் ரிஷிகேஷன். நான் 4ஆம் வகுப்பு K பிரிவில் படிக்கின்றேன். நான் இசைக்கருவி பற்றி பேச போகிறேன். இசைக்கருவியின் பெயர் கொம்புத்தாரை. இது பித்தளை அல்லது வெண்கலம் உலோகத்தால் செய்யப்பட்டது. பெரும்பாலும் கோவிலில், திருவிழாக்கள் மற்றும் பிற பாரம்பரிய நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது சுமார் 4 அடி முதல் 6 அடி வரை செய்யப்படும். இது தனித்துவமான ஒலியை உருவாக்குகிறது. இக்கருவியின் இசைக்கும் கலைஞர்கள் சற்று குறைவாகவே உள்ளனர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஸ்வின். நான் 4ஆம் வகுப்பு M பிரிவில் படிக்கின்றேன். நான் தமர்கத்தை பற்றி பேச வந்துள்ளேன். தமர்கம் இந்த இசைக்கருவியை நாம் தமிழில் தமர்கம் என்கிறோம். ஆனால் வடமொழியாளர்களால் இதை டமர்கம் என்கிறோம். சிறிய காலங்களில் குடுகுடுப்புக்காரங்களின் கைகளில் சிறிய அளவில் இந்த இசைக்கருவி இருந்தது. ஆனால் ஒரு செய்தியினை தெரிவிக்க இந்த இசைக்கருவியை நாம் பயன்படுத்துகிறோம். நன்றி. வணக்கம், என் பெயர் ஜோஷ்டி வர்ஷா. நான் 4ஆம் வகுப்பு E பிரிவில் படிக்கின்றேன். இந்த இசைக்கருவியின் பெயர் நாதஸ்வரம். இது பொதுவாக நாதஸ்வரம் என்று அறிந்திருப்போம். இரட்டை நாணல் கொண்ட கருவி. இதனை மங்கள வாத்தியம் என்று அழைப்பார்கள். பண்டைய தமிழ் வேதங்களில் இசைக்கப்பட்டுள்ளது. இன்றளவும் தமிழ்நாட்டில் கோவில்கள் மற்றும் மங்கள நிகழ்ச்சியில் இசைக்கப்பட்டுள்ளது. வாக்கியம் என்ற இசைக்கருவியின் வளர்ச்சி நாதஸ்வரம் என்ற இந்த கருவி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இன்பா. நான் 3ஆம் வகுப்பு A பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் இசைக்கருவியில் உள்ள உடுக்கை பற்றி கூறப்போகிறேன். இந்த இசைக்கருவியின் பெயர் உடுக்கை. இத்தமிழர் பாரம்பரிய தோல்கருவி ஆகும். கிராமப்புறங்களில் சடங்குகள், நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் போது வாசிக்கப்படுகிறது. இதன் சிறப்பம்சங்கள் என்னவென்றால், இசைக்கும் போது அதன் சுருதியை மாற்றியமைக்க முடியும். மேலும் இதன் ஒலியை மாற்றியமைக்கும் திறன் உடுக்கையின் சிறப்பு. இதனை உடுக்கை என்றும் துடு என்றும் கூறுவார்கள். சிவபெருமானின் ஆடலோடு தொடர்புறும் இசைக்கருவியாகும் இந்த உடுக்கை. இதற்கான சான்று திருப்புகழ், திருமறை போன்ற வேதங்களில் காணப்படுகிறது. நன்றி. வணக்கம், என் பெயர் தேவபிரசாத். நான் 4ஆம் வகுப்பு J பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் உடல் என்னும் இசைக்கருவி பற்றி பேச போகிறேன். உடல் என்னும் இசைக்கருவி துடி என்னும் இசைக்கருவியின் பரிமாண வளர்ச்சி ஆகும். நம் உடலில் எப்படி முதுகெலும்புகள் இணைக்கின்றவோ அதுபோல் தோலினை கொன்று பல இணைப்புகள் கூட்டப்படுவதால் உடல் என்னும் பெயர் பெற்றது. திருவண்ணாமலையில் திருவுடல் மறுவுடல் என்னும் நிகழ்ச்சிகள் பொங்கல் அன்று இசைக்கப்படுகிறது. சாதாரண பாமர மக்களையும் பக்தியிலையும் மன மகிழ்ச்சியிலையும் ஈடுபடுத்தக்கூடிய கருவி இது. நன்றி.
வணக்கம், என் பெயர் கனிஷ்கா. நான் 4ஆம் வகுப்பு ஊ பிரிவில் படிக்கின்றேன். இப்போது நான் அரைவற்ற கொம்புத்தாரை பற்றி பேசப் போகிறேன். இந்த இசைக்கருவியின் பெயர் அரைவற்ற கொம்புத்தாரை. இது பிறை போன்ற அரைவட்டம் வடிவில் இருக்கும். இது பித்தளை அல்லது வெண்கலம் உலோகத்தால் செய்யப்பட்டது. பெரும்பாலும் கோயில் திருவிழாக்களில் மற்றும் பிற பாரம்பரிய நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது தனித்துவமான ஒலியை உருவாக்குகிறது. இது சுமார் 4 அடி முதல் 6 அடி வரை செய்யப்படும். இக்கருவினை இசைக்கும் கலைஞர்கள் சற்று குறைவாகவே உள்ளார்கள். நன்றி. வணக்கம், என் பெயர் ஹரிணி. நான் 4ஆம் வகுப்பு ஜி பிரிவில் படிக்கின்றேன். இன்று நான் இசைக்கருவியை பற்றி பேசப் போகிறேன். கௌரிக்காலம். இந்த இசைக்கருவியின் பெயர் கௌரிக்காலம். இது ஒரு மங்களகரமான மற்றும் தொன்மையான காற்று கருவியாகும். இது பொதுவாக மங்கள நிகழ்வுகள் மற்றும் பூஜைகளின் போதும் பயன்படுத்தப்படுகிறது. இது பித்தளை எனும் உலோகத்தால் செய்யப்பட்டது. இது இன்றும் காஞ்சி மடக்கோவிலில் வாசிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி மோரேனுகா. இந்த இசைக்கருவியின் பெயர் இசைக்கிண்ணம். இந்த இசைக்கிண்ணம் செய்யப்பட்ட உலோகம் என்னவென்றால் வெண்கலம் ஆகும். இதை இசைக்கும் போது ஏற்படுகின்ற அதிர்வலைகள் சில நிமிடங்கள் இசைத்து கொண்டே இருக்கும். இதனால் ஏற்படுகின்ற ஒலியினை கேட்டுக்கொண்டே இருந்தால் மூளை வளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி போன்றவை சரியாகிவிடும். நன்றி, வணக்கம்.